சித்திரை திருவிழா வரலாற்றை கடந்து நிற்கும் கள்ளழகர் திரும்பி பார்க்கப்படும் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன் சரித்திரச் சுவடுகள். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரலாற்று பெருமைகளை தன்னகத்தே கொண்டு கால மாற்றங்களால் அழித்திட முடியாத காலத்தின் கண்ணாடியாக திகழ்கிறது மதுரை மாநகரம். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றின் பிரதிபலிப்புகள் மதுரை மண்ணின் ஒவ்வொரு பகுதிக்கும் உண்டு. மதுரையின் தென்திசை மலைச்சரிவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படும் அழகர் கோவில். அழகர் மலை, திருமாலிருஞ்சோலமலை என்று சொல்லக்கூடியதான அழகர் கோவில்ல பல நாளஞ்சொலி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நீலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலைதை என்று 7 மலைகள் கூடியதாக இருக்கிறதா இந்த அழகர் மலை. இந்த அழகர் மலையில நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் மகாவிஷ்ணு, பரமசுவாமி, சாட்சாத் பரமபதநாதன், உற்சவமூர்த்தி கள்ளழகர் சுந்தரராஜன் என்ற பெயரோடு விளங்குகிறார். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்பிறை 11ஆம் நாள் தொடங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது சித்திரை திருவிழா. மண்டூக முனிவரது சாப விமோச்சனத்தின் நிமித்தமாகவும் சுந்தர தோளுடையான் என்று ஸ்ரீ ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த சுந்தர தோள்களுக்கு வருடம் ஒருமுறை ஆண்டாள் சாற்றிக் கொண்ட திருமாலையை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டும் ஸ்ரீ சுந்தரராஜன் கள்ளர் திருக்கோலத்துடன் மதுரைக்கு எழுந்தருளுகிறார். வேகவதி தீரம்னு சொல்லக்கூடியதான இந்த வைகநதி கரையில மண்டூக முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக அழகர் மலையை விட்டு கிளம்பி வந்து இங்க சாப விமோச்சனம் கொடுக்க சிந்துர செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டினவாள் மந்தரம் நாட்டியன்று மதுர கொடுஞ்சாறு கொண்ட சுந்தர திருத்தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்களோ அப்படிங்கக்கூடியதான ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு ஏற்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான் சூடி கிளைந்த மாலைகளும் கிளியும் அழகருக்கு பரிசாக அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருப்பா. அந்த ஆண்டாளுடைய மாலைகளை தன் திருத்தோள்களுக்கு சாற்றிக்கொண்டு கூடிய நிகழ்ச்சி தான் சித்திரை திருவிழான்னு இப்ப நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடின்னு இருக்கோம். கனக விசையரின் தலையில் கல்லேற்றி கண்ணகி சிலை எடுத்த தமிழனின் வரலாறும், இமயத்தில் மீன்குடி ஏற்றி இங்கிருக்கும் தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்த்திட்ட தமிழனின் வாழ்வும் நாம் வரலாற்றில் படித்தவை. ஆனால் 11ஆம் நூற்றாண்டில் இருந்தே பெருமாள் இவன் திருக்கோவிலுக்கு பரம்பரை பாதுகாவலராக தொடர்ந்து சப்தம் இல்லாமல் ஒரு சகாப்தம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன் வம்சாவளியினரால். நம்ம உலக எல்லாத்துக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அழகுமலையானுடைய திருவாபரணங்களுக்கு காவல் காக்கிறதுக்காக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலத்துல அழகர் மலையை விட்டு அழகர் எப்ப கிளம்பினாலும், எந்த உற்சவத்துக்கு கிளம்பினாலும் கோட்டவாசலை தாண்டி புறப்பாடு போறார் அப்படின்னு சொன்னா அந்த பெருமாளுடைய திருமேனிக்கும் பெருமாளுடைய திருவாபரணங்களுக்கும் காவலாக இந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் அவர்கள்லாம் வருவாங்க. அவங்க பெருமாள் இங்கே அழகர் மலையிலிருந்து மதுரை கிளம்புறதுக்கு அலங்காரான உடனே கோயில் நிர்வாகத்து சார்பாக நாங்கள் எல்லாரும் போய் அவரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு மரியாதைகள் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்துடுவாங்க. பெருமாள் புறப்பாடோட அவர் கூடவே வருவார். மதுரைக்கு வைண்டியூர் வரைக்கும் சென்று திரும்புற வரைக்கும் அவர் கூடவே காவலா வருவார். மதுரை மாநகர் மக்களுக்கும் இந்த சித்திரத்தில்லா காண வந்திருக்கும் கோடான கோடி மக்களுக்கும் வெள்ளியங்குன்றம் எனும் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை ஆண்ட
சுந்தர பாண்டியன் காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளால் அழகர் கோவிலின் கோட்டை கொத்தளங்கள் பறிபோகும் அபாய நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் கிழக்கில் இருந்து எப்போதும் உதிக்கின்ற சூரியன் வடக்கிலிருந்து வந்து உதித்தார் போல தோன்றினார்கள் இப்பரம்பரையினர். எங்கள் குடும்பத்தார்கள் வடக்கே உள்ள ஆனகுந்தி என்ற ஒரு சமஸ்தானத்திலிருந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கே ஒரு சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் தான். அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து அந்த குடும்பத்தார்கள் திருவமலை என்ற ஒரு இடத்திலிருந்து கோட்டை வெற்றி கொண்டு இருந்த பொழுது இந்த தலத்தாறு என்று சொல்லக்கூடிய ஆண்டார், அமுதார், ஜீயர்கள் எல்லாம் அளவுகள் சிலர்கள் அதிகமாகிவிட்டது. அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி பாண்டியர் மன்னரிடம் போய் கூக்கரிட்டு அவரிடம் எங்களுக்கு பாதுகாப்பு ஆட்கள் என்று கேட்டதனால் எங்களுடைய குடும்பம் ஒரு ஏற்கனவே ஒரு சமஸ்தானத்தை சேர்ந்த குடும்பமாக இருந்ததனால் அந்த குடும்பத்தில் இருந்த வந்த எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வீர வீர பராமரிப்பை கேள்விப்பட்டு இவரிடம் காவல்துறை கேட்டார்கள். சித்திரை திருவிழா வரலாற்றை கடந்து நிற்கும் கள்ளழகர் திரும்பி பார்க்கப்படும் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன் சரித்திரச் சுவடுகள். ஆளும் பாண்டிய மன்னரிடம் ஆளுமையோடு முறையிட்டு பெற்ற பொறுப்புதான் தொன்று தொட்டு வரும் பரம்பரை பாதுகாவலர் பதவி. கோட்டை வாசலை எங்களுடைய காவல்துறை ஏற்பட்டதனால்தான் நாங்கள் இந்த சித்திர திருவிழாவில் எங்களுடைய குடும்பத்தார்கள் இன்றும் தொன்று தொட்டு அந்த பரம்பரை பாதுகாவலை ஏற்றுக்கொண்டு இன்றும் நடத்தி வருகிறோம். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் மதுரையை மையம் கொண்ட போதும் மறையவும் இல்லாமல் எழில் குறையவும் இல்லாமல் 1892ஆம் ஆண்டிலிருந்தே அழகர் கோவில் நிர்வாக பொறுப்புகள் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன் பரம்பரையிடம் இருந்ததாக ஆவணங்கள் அறுதியிடுகின்றன. பாண்டிய வம்சத்தார் பிறகு அவருடைய வாரிசு பெறினால் ஒரு முஸ்லீம் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் மதுரையில் நடந்தது. அந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து எங்களுக்கு தான் அந்த பரம்பரை பாதுகாவல் மரியாதை இருந்து வந்தது. அதற்கு பின்னால் நாயக்கர் வம்சம் மதுரைக்கு வந்துவிட்டது. நாகமநாயுடு, அவருடைய மகன் விஸ்வநாயக்கர், அவருடைய வழித்தோன்றல் திருமலை மன்னர், அதற்கடுத்து ராணி மங்கம்மாள், அதுக்கடுத்து பல நாயக்கர் வம்சங்கள் மதுரையில் ஆண்டாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு அந்த காவல் பொறுப்பு தொடர்ந்து எங்களிடம் தான் இருந்தது. ஒரு காலத்தில் 1892 வரை அலோர்களினுடைய சகல நிர்வாகமே எங்களுடைய குடும்பத்தார்கள் தான் இருந்திருக்கிறதாக ஆவணங்கள் சொல்லிக்கின்றன. இடையில் வந்த வெள்ளையர்கள் காலத்தின் போதும் இவர்களின் பெருமை அறிந்து வழங்கப்பட்ட ஜமீன் பட்டத்தோடு ஆண்டுதோறும் நடந்து வரும் பெருமை மிகு இவ்விழாவில் தொடர்ந்து காவல் பொறுப்பையும் முதல் மரியாதையும் பெற்று வருகின்றனர். வெள்ளக்காரர்கள் அதற்கு சன்னத்து என்று ஒன்றை கொடுத்து ஜமீன் என்ற பாளையப்பட்டு திருமணாட்சியர் காலத்திலிருந்து பாளையப்பட்டு வெள்ளக்காரர்கள் ஜமீனாக பிரித்து ஆண்ட காலத்திலும் எங்களுக்கு தான் அந்த மரியாதை தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த மரியாதை இன்றளவும் எங்களுடைய குடும்பத்தார்கள் தான் தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறோம்.